எல்லாம் சிவன் செயல். நமச்சிவாய வாழ்க. நற்றுணையாவது நமச்சிவாயவை. அருள் தரும் கற்பகாம்பாள் உடனாகிய கபாலீஸ்வரர் திருவடிகள் போற்றி போற்றி. சிவபூசை புண்ணியம் செய்தார்க்கு மட்டும்தாங்க பூவும் நீரும் கொண்டு சிவபூசை செய்ய முடியும். சிவபூசையானது பெறுவதற்கு அரிதுங்க, அரிது. அப்பேற்பட்ட பூசையை ஒருவர் செய்கின்றார் என்றால் அவர் பல கோடி பிறவிகளில் தவம் செய்திருக்க வேண்டும். அவர்களால் தான் சிவபூசையை இந்த பிறவியில் செய்ய முடியும். அதுவும் நாளும் பெருமானுக்கு உண்மையாகவே சிவபூசை செய்யும் தொண்டருக்கு காலன் வரமாட்டாங்க. கண்டிப்பாக காலன் வரமாட்டான், எமன் வரமாட்டான், பெருமான் தாங்க வருவார். அன்றைக்கு கூட ஒருவேளை ஈசன் திருவடியை அந்த உயிர் அடைந்திருந்தால் கூட அன்றைக்கு கூட சாமி அவரை சிவபூசை செய்ய வைத்து தான் அழைத்து செல்வாங்க. இதற்கு யாருமே உதாரணம் இல்லை. அடியுடைய தாய் தான் சாமி. என்னுடைய தாய் இறந்து விட்டார். ஈசன் பெருமான் திருவடியை அடைந்து விட்டார். இருப்பினும் அவர் உடலானது தளர்வடையவில்லை. சிவபெருமான் கொடுத்த எண்ணம், இன்று அம்மா சிவபூசை செய்யணுமே, நாளும் செய்யக்கூடியவங்கள இன்னைக்கு செய்யாமல் போகிறாங்களே அப்படின்னு அவங்கள அமர வைத்து அவர்கள் திருக்கரங்களாலே நீர் எடுத்து அவர்கள் நாளும் என் தாய் செய்த உடையவருக்கு பூசை செய்ய வைத்தாருங்க. சாமி செய்ய வச்சாருங்க. ஒரு மனிதனால் அது செய்ய முடியாதுங்க. செய்ய வைத்த பிறகுதான் சாமி அழைத்து சென்றாருங்க. அதனால் உண்மையாக பூசை செய்வோம், சிவபூசை செய்வோம். அவன் நமக்கு எல்லாம் பேரும் கொடுப்பாங்க. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம், சிவசிறம்பலம்.